பூஜ்ஜியம். நம்மளுடைய வரலாறு, நம்ம முற்காலத்தில் பயன்படுத்தின பொருட்களை பார்க்குறதுக்கு நம்ம மியூசியத்துக்கு போயிருப்போம். பட் நம்ம இருந்த கக்கா, அதாவது முற்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு மியூசியம் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் ஃப்ரென்சன் என்பவர் புதைபடிவ விலங்கு கழிவுகள் கோப்பர்லைட்ஸ் என்று சொல்லுவாங்க, அதை சேகரிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவர். இந்த பிரியத்தால 2015 1277 கக்காவை சேர்த்திருக்கிறார். இந்த பிரியம் காதலா மாற 2024 ஆண்டுக்குள் சுமார் 8000 கக்காவை சேர்த்திருக்கிறார். இந்த கக்காவை நான் மட்டும் பார்த்து ரசிச்சா பத்தாது, நீங்களும் பார்த்து ரசிங்க என்று 2024 மே 18 ஒரு மியூசியத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். இது பூஜ்ஜியம் என்று அழைக்கப்படுகிறது. இங்க நாம கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விலங்கு கழிவுகள் புதைபடிவமாக மாறும்பொழுது அவை வரலாற்றுக்கு முந்தைய கால வாழ்க்கை பற்றிய பல இன்ஃபர்மேஷன்ஸை வச்சிருக்கும். இது எந்த விலங்கோட கக்கா, அது எதை சாப்பிட்டு இதை போட்டிருக்கு என்று தொடங்கி அந்த கால நுண்ணுயிரிகள் வரை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்க முடியும். அதிக கக்காவை சேர்த்ததற்காக கிட்னஸ் புத்தகத்திலேயும் இடம் பிடிச்சிருக்கிறார். இங்க 10 அடி 2.5 அங்குலம் நீளமும் 9.28 கிலோகிராம் எடையும் கொண்ட கக்கா மிகப்பெரிய மலைப்படிவமாக அதே கிட்னஸ் புத்தகத்திலேயும் இடம் பிடிச்சிருக்கு. இப்ப இந்த கக்கா இந்த விலங்கோடதுன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றா இது 35 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அப்ப இருந்த விலங்குகள் இப்ப இல்லை. சோ இங்க மனித எச்சங்கள் எதுவும் இல்லை. நீங்களும் கக்கா பிரியராக இருந்தால் நீங்க போக வேண்டிய இடம் இதுதான். ஐ சாக்கெட் மேன் புல்லிங் அ கார். கண்ணுக்குள்ள கொக்கிய சொருகி அதை ஒரு 2413 கிலோ எடை கொண்ட ஒரு கார்ல கட்டி காரை இழுத்துருக்கிறாப்புல. பார்க்குற நமக்கு கண்ணு எப்பனாலும் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் போல இருக்கு. இந்த கின்னஸ் ரெக்கார்டை அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரூ ஸ்டாண்டர்ட் என்பவர் 2023 பிப்ரவரி 3 அன்று இத்தாலியின் லோஷோ டே ரெக்கார்ட் என்ற இத்தாலிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் செய்து காட்டியிருக்கிறார். அவர் இழுத்தது வெறும் வாகனம் அல்ல, உண்மையில் அந்த வாகனத்தில் டிரைவரோட சேர்த்து இழுத்திருக்கிறார். இவர் 20 ஆண்டுகளாக மிக குறைந்த எடையுடன் தொடங்கி படிப்படியாக எடையை அதிகரித்து பயிற்சி செய்து கடைசியில காரை இழுத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்களும் கண்ணுக்குள்ள கொக்கியை சொருகி பயிற்சி பண்ணா முடியும்னு தெரியுது. ஆனா என்ன, இவர் இழுத்த எடையை விட கூட இழுக்கணும். இது மட்டும் இல்லாம 2023 பிப்ரவரியில ஒரு வாழை வாய்க்குள்ள சொருகிட்டு தனது 2 கண்குழிகளையும் பயன்படுத்தி 58.8 கிலோ எடையை தூக்கி மற்றொரு கிட்னஸ் சாதனையும் படைச்சிருக்கிறார். இந்த சாதனைகள் பல ஆண்டுகள் கடுமையான பயிற்சியின் விளைவாக கிடைத்தது. நீங்களும் தூக்குறண்டு போயிட்டு கண்ணை பிச்சுக்காதீங்க. 42 feet fingernails. இது சாதனைக்காக செய்யப்பட்ட முயற்சியோ அதற்காக வளர்க்கப்பட்டதோ கிடையாது. ஒரு தாய் தன் மகளுக்காக எடுத்த முடிவு, அவளின் பாசம் கடைசியில சாதனையில போய் முடிஞ்சிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த டயானாவுக்கு லட்டிசா என்ற 16 வயசு மகள் இருந்தார். 2 பேரும் செம க்ளோஸ். லட்டிசா தன் தாய்க்கு நகங்களை அழகுபடுத்த உதவுவது வழக்கம். 2 பேருக்கும் நகங்களை அழகுபடுத்துவது பிடித்தமான ஒன்றாக மாறி போயிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் 1997 லட்டிசா ஆஸ்துமா வந்து தூக்கத்திலே இறந்து விடுகிறார். இறப்பதற்கு முந்தைய நாள் இரவு டயானா மகளுக்கு நக அலங்காரம் செய்திருக்கிறார். இதனால் ஒருபோதும் தன் கை நகங்களை வெட்டக்கூடாது என்று முடிவு செய்தார். அன்றிலிருந்து இவளுடைய சாதனை துக்கம் மற்றும் நினைவு கூறுதலாக தொடங்கியது. 1997 விட்ட நகம் 25 ஆண்டுகள் கழித்து சரியாக 2022 மார்ச் 13 அளந்த போது 42 அடி நீளத்தை கொண்டிருந்தது. நகத்தோட மொத்த நீளம் ஒரு பேருந்து நீளத்தை விட அதிகமாகவும் ஒரு ஒட்டகச்சிவிங்கின் உயரத்தை விட 2 மடங்கு அதிகமாகவும் உள்ளது. ஒரு பெண்ணின் 2 கைகளிலும் உள்ள மிக நீளமான நகங்கள் என்ற கிட்னஸ் உலக சாதனை பட்டத்தை பெற்றார். ஒரு நகத்திற்கு நெயில் பாலிஷ் பூச சுமார் 4 முதல் 5 மணி நேரம் எடுத்திருக்கு. முழு நகத்திற்கு நெயில் பாலிஷ் அடிக்க கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 பாட்டில் நெயில் பாலிஷ் தேவைப்பட்டிருக்கு. நகங்கள் வளர வளர ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, ஒரு பொருளை எடுக்கிறது பிடிக்கிறது போன்ற விஷயங்கள் கடினமாக மாறியுள்ளது. குறிப்பாக டாய்லெட் ஜூஸ் பண்ணிட்டு எப்படி கழுவுறது, தொடைக்கிறது போன்றவற்றை எப்படி சமாளிக்கிறார் என்பது போன்ற கேள்விகளை கிட்னஸ் ஆராய்ந்துள்ளது. ஆமா, எப்படி இருக்கும்? அந்த நகங்களை ஒரு கிட்னஸ் சாதனையாக மட்டும் பார்க்காமல் அவற்றை எப்போதும் தன் மகளுடன் தொடர்பு படுத்துகிறாள். தனது மகள் தனது காவல் தேவதை என்றும் அந்த நினைவை உயிர்ப்புடன் வைத்திருக்கவே இந்த நகங்களை பாதுகாத்து வருவதாகவும் கூறியுள்ளார்.
A man covered in tattoos. லக்கி டைமண்ட் ரிட்ஜ் என்பவர் தனது 16 வயதில் இடுப்பில் ஒரு பச்சை குத்துகிறார். அண்டையிலிருந்து அவரது பச்சை குத்தும் பயணம் தொடங்கியது. அம்மாக்கு பிடிக்காதபடியா மறைவாக பச்சை குத்தி கொண்டார். அடுத்த பச்சை குத்துவதற்கு 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. 18 வயசு வரணுமா இல்லையா? பின்னர் அவர் படிப்படியாக உடல் மாற்றத்திற்கு அதிகமாக ஈடுபட தொடங்கினார். இறுதியில் அவரது உடலில் கண்ணுக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதியிலும் பச்சை குத்தப்பட்டது. அவருடைய 37 இயர்ஸ் போட்டோ இதுதான். நூற்றுக்கணக்கான பச்சை குத்தும் கலைஞர்களிடம் பச்சை குத்திக் கொள்வதற்காக அவர் 1000 மணி நேரத்துக்கும் அதிகமாக செலவிட்டுள்ளார். இந்த நேரத்தை தொடர்ச்சியாக கணக்கிட்டால் அது 41 நாட்களுக்கு மேலாக வரும். முதல்ல அவர் தனது உடல் ஃபுல்லா கலர்ஃபுல் டிசைனை குத்தியிருக்கார். பின்னர் உடல் முழுவதும் கருப்பு மையை தீட்டினார். பின்னர் ஏற்கனவே இருந்த அடுக்குகளின் மீது ஒயிட் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸை சேர்த்திருக்கிறார். அவரது கண் இமைகள், ஈறுகள், கால் விரல்களுக்கு இடையேயான தோல் அண்ட் காதுகளுக்குள்ளும் மையிடப்பட்டிருக்கு. 2006 வாழும் ஆண்களில் அதிக பச்சை குத்தி கொண்ட நபர் என்ற கிட்னஸ் பட்டத்தை பெற்றுள்ளார். கிட்னஸ் முதலில் அவரது உடல் முழுவதும் 100% பச்சை குத்தியிருந்ததாக பதிவு செய்தது. பின்னர் பல அடுக்குகளாக அவரது பச்சை குத்தும் பழக்கம் மேலும் தீவிரமடைந்தது. தனது முதல் பாடி ஷூட் பச்சை குத்தை சுமார் 28 வயதில் முடித்திருந்தார். எனவே அவருடைய சாதனை என்பது வெறுமனமே அவருக்கு நிறைய பச்சை குத்தல்கள் உள்ளன என்பது மட்டுமல்ல, அந்த பச்சை குத்தல்களின் அளவும் அடுக்குகளும் ஆகும். ஒரு சிலரை பார்த்தா என்ன முழிக்கிறன்னு கேட்டிருப்பான். அவன் மொழிய அப்படித்தான் இருக்கு, அது வேற கதை. ஆனா முழிச்ச வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார் ஒருத்தர். உருகுவேயை சேர்ந்த வில்லியம் மார்ட்டின் 8 வயதில் பள்ளியில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது தன்னால் தன் கண்களையே வெளியே நீட்ட முடியும் என்பதை முதலில் கண்டுபிடித்தார். அந்த வயதில் அந்த திறன் அசாதாரணமானது என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அது மற்றவர்களால் செய்ய முடியாததை தன்னால் செய்யக்கூடிய ஒரு விசித்திரமான விஷயமாக மட்டுமே இருந்தது. காலப்போக்கில் அவர் அதை செய்து காட்டும் போதெல்லாம் மக்கள் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த எதிர்வினை ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒருவர் திடீரென்று கண்களை வெளிப்படையாக முன்னோக்கி தள்ளினால் பதறுமா இல்லையா? தம்பி வில்லியம்ஸ், குழந்தை முன்னாடி மட்டும் போயிடாத போ. இந்த திறனை மருத்துவரிடம் செய்து காட்டிய போது அந்த மருத்துவர் திகைத்து போனதாக கூறப்படுகிறது. 2024 மார்ச் 1 19 மில்லிமீட்டர் 0.74 இன்ச்சஸ் வரை கண்களை வெளியே தள்ளி கிட்னஸ் ரெக்கார்ட் பண்ற. இந்த அளவு சிறியதாக தோன்றலாம், பட் ஒரு கண்ணை எவ்வளவு தூரம் வெளியே நீட்ட முடியும் என்பதை பற்றி பேசும்போது இந்த அளவு மிக பெரியது. பெரும்பாலான மக்களால் தன்னிச்சையாக அந்த அளவிற்கு கண் விழிகளை வெளித்தள்ள முடியாது. போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல கண்களை கண் குழியிலிருந்து அகற்றப்பட்ட மாதிரி தோன்றினாலும் உண்மையில அவர் கண்களை சுற்றியுள்ள தசைகளை தளர்த்தி கண் விழிகளை முன்னோக்கி தள்ளியிருக்கிறார். வில்லியம்ஸின் திறன் ஒரு அசாதாரணமான தனிப்பட்ட உடற்கூற்றிய திறமையாகும். ஸோ அவர் செய்கிற மாதிரி நாமளும் ட்ரை பண்ணா நம்மளுடைய கண் பாதிக்கப்படலாம்.